இன்று அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் முயற்சியை நடத்தியிருந்தது. இதனை முறியடித்திருப்பதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மக்கள் ஆதரவில் மிகவும் பின்னடைவை சந்தித்திருப்பதாக அண்மைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 74% பேர் அவருடைய இந்த அணுகுமுறையில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த போரின் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் அமெரிக்காவும் ஈரானுமா என்றால் இல்லை. நிச்சயமாக இந்த போர் வலிந்து தாக்கங்களை ஏற்படுத்திய நாடுகளாக குறிப்பாக மத்திய கிழக்கின் அனைத்து நாடுகளுமே வந்துவிட்டன. குறிப்பாக படைத்தளங்கள் உள்ள நாடுகள். இப்பொழுது அமெரிக்காவிற்கு உள்ள சிக்கல் என்னவென்றால், ஈரானினுடைய ஏவுகணைகளை தடுப்பது என்பது சிரமமாகிவிட்டது. அதிலும் குறிப்பாக ஒரு நடுத்தர ஏவுகணை, அதாவது ஈரானின் பல வகையான ஏவுகணைகளில் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட ஏவுகணைகள் பெரிதாக பாவிக்கப்படாதவையாகவும், இந்த நடுத்தர ஏவுகணை தற்பொழுது பாவிக்கப்படுவது தன்னுடைய திசைகளை திருப்புவதற்காக அதற்கு சேட்டலைட் கைடட், அதாவது அந்த ஏவுகணை ஏவப்பட்டதும் செய்மதிகளால் அது வழிநடத்தப்படுவதாகவும், இவர்களுடைய இந்த ஏவுகணை எதிர்ப்பு திறன்களை இல்லாத செய்வதற்காக அது தன்னை பயணப்பாதையை மாற்றி மாற்றி பயணிப்பதாகவும் கொண்டிருக்கின்றது. இதனால் இந்த $1 மில்லியன் பெறுமதியான இந்த ஏவுகணை என்பது அமெரிக்க படைகளுக்கு சிம்ம சொப்பனமாகியுள்ளது என்றால் துல்லியமாக இலக்கை தாக்குகின்றன. பாலங்களையும் நீர் மற்றும் மின் நிலையங்களையும் அளித்தல். இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பாலங்கள் ஒரு போரின் பொழுது பாலங்கள் அளிக்கப்படுகின்ற பொழுது அவற்றை மீள கட்டுதலுக்கான காலம் என்பது பெரிதாக தேவை. என்றால் மலை சார்ந்த நாடாக ஈரான் இருப்பதால் அங்கே உள்ள பாலங்கள் ஏதோ நாங்கள் கற்பனை பண்ணுகின்ற நாடுகளின் பாலங்களைப் போல அல்லாமல் அவை பெரிய பள்ளத்தாக்குகளை கடந்து செல்வதற்கான பெரிய வேலை திட்டங்களை கொண்டனவாக இருக்கும். எனவே ஈரானை பொறுத்த விரைவில் இருந்து அவற்றை மீள கட்டியமைப்பதற்கு வருடங்கள் எடுக்கும். அதே போன்று அவர்களுடைய மின் பிரப்புகள் அல்லது மின் சேமிப்பு நிலையங்கள் போன்றவை தாக்கப்படுகின்ற பொழுது அவற்றிலிருந்து மீள் வருவதும் கடினமாக இருக்கும். எனவே அமெரிக்க மக்களின் தேவை இலக்குகளை வைத்து தாக்குகின்றது. அதன் காரணமாக நிச்சயமாக ஈரான் பலத்த பாதிப்பை பெறுகின்றது என்கின்ற உண்மையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா இப்பொழுது இந்த ஈரானிய படை இலக்குகள் என்பதை விட்டு பாலங்களையும் மின் உற்பத்தி நிலையங்களையும் தாக்குவதில் தான் கவனம் செலுத்துகின்றது. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் முயற்சியை நடத்தியிருந்தது. இதனை முறியடித்திருப்பதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் என்றுமில்லாத அளவுக்கு தாங்கள் இருவரும் பேசியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தாங்கள் இருவரும் தற்போதைய நிலவரம் தொடர்பாக கூடுதலாக கலந்துரையாடி இருப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பேசியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது சவுதி அரேபியா தொடர்ந்து அமெரிக்காவினுடைய தாக்குதல் முயற்சிகளுக்கு ஆதரவளித்து வருவது இந்த போர் அரங்கில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை சவுதி அரேபியா கையாளுகின்றதா என்ற கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது குறித்த விவகாரங்கள் தொடர்பாகவும் பேச இருக்கின்றோம். அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மக்கள் ஆதரவில் மிகவும் பின்னடைவை சந்தித்திருப்பதாக அண்மைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 74% பேர் அவருடைய இந்த அணுகுமுறையில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தமாக மக்களிடம் கேட்கப்பட்ட பொழுது இந்த 74% இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அணுகுமுறைதான் பொருளாதார சீரழிவுக்கு காரணம் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், குறிப்பாக மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற போர் நடவடிக்கைகளில் சவுதி அரேபியா தன்னை ஈடுபடுத்தி இருப்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதுவரை காலமும் ஒரு அமைதியான நிலையிலும் வெளிப்படையான தகவல்களை பரிமாறாத நிலையிலும் சவுதி அரேபியாவினுடைய அணுகுமுறை இருந்தது. ஆனால் தற்பொழுது அமெரிக்காவோடு கைகோர்த்து இந்த போரில் தானும் ஒரு அங்கத்துவம் வகிப்பது போன்ற ஒரு எண்ணப்பாட்டை உலக நாடுகளுக்கு காட்டியிருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இவ்வாறான ஒரு தேவை சவுதி அரேபியாவிற்கு ஏற்பட்டுள்ளதற்கான காரணம் அவர்களுடைய
அமெரிக்காவுடனான நெருக்கமான பங்கு பெற்றதிலும் மற்றும் இஸ்ரேலுடனான ஒற்றுமையான போக்கு, அதாவது இஸ்ரேலுடன் மிகவும் ஒற்றுமையாக உள்ள ஒரு நாடு என்று சொன்னால் அது சவுதி அரேபியாகத்தான் இருக்க முடியும். அதை விட அவர்களுக்கு உள்ள சிக்கல் என்னவென்று சொன்னால், சவுதி அரேபியாவில் இருக்கின்ற மக்கள் தொகையில் 40% வேலை தேடி அல்லது நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களாக அல்ல, பிற நாடுகளில் இருந்து சென்றவர்கள். எனவே அவர்களது பொருளாதாரம் என்பது இவ்வாறான போர்களின் பொழுது மிகவும் பாதிப்பை அடைகின்ற ஒன்றாக இருக்கும். அதற்கு அடுத்த கட்டமாக தற்பொழுது கூத்திஸ் போராளிகள் அதாவது ஹெர்மஸ் போல இருந்த சிறியதொரு பாதை சவுதி அரேபியா எண்ணெயை கொண்டு செல்வதற்கான அதனையும் தடுப்பதாக கடந்த வார இறுதியில் அறிவித்து விட்டார்கள். எனவே இவ்வாறான இரண்டு பக்கமும் தாங்கள் தடுக்கப்படுகின்ற பொழுது தங்களுடைய பொருளாதார நெருக்கடி எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்த ஒரு தரப்பாக சவுதியை பொறுத்தவரையில் இந்த போரில் இறங்குகின்றது. அதை விடவும் இப்பொழுது இந்த ஈராக்கில், அதாவது சவுதி இப்பொழுது அமெரிக்காவுடன் எந்த வகையில் இணைந்திருக்கிறது என்று கூறினால், ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு படைகளை தாக்குவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஈராக்கிய படைகள் தான் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. 27 பேருக்கு மேல் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த போரின் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் அமெரிக்காவும் ஈரானுமா என்றால் இல்லை. நிச்சயமாக இந்த போர் வலிந்து தாக்கங்களை ஏற்படுத்திய நாடுகளாக குறிப்பாக மத்திய கிழக்கின் அனைத்து நாடுகளுமே வந்துவிட்டன. குறிப்பாக படைத்தளங்கள் உள்ள நாடுகள், இப்போ பாரேன், கட்டார், குவைத், ஈராக், ஜோர்டன் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம், மற்றது சவுதி அரேபியா. இந்த இவ்வளவற்றிலும் சவுதி அரேபியாவுக்குள்ள இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த யெமன் என்கின்ற நாட்டின் குதிஸ் படையினர் சவுதிக்கு எதிரான போரைத்தான் நடத்தி வருகின்றார்கள். சவுதி அதனை தடுப்பதற்கான முயற்சிகளில் இவ்வளவு காலமும் ஒரு சமநிலையை பேணி வந்தது. ஆனால் இப்பொழுது ஈரானின் பக்கம் அந்த குதிஸின் உத்தியோகபூர்வமான இணைவு இருப்பதால் அதை எவ்வாறு கூறலாம் என்றால், அங்கே விமான போக்குவரத்துக்களே அற்ற நிலையில் இவர்கள் தங்களுடைய ஆன்மீக தலைவரின் அதாவது இறப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவும் பேச்சுவார்த்தைகளுக்காகவும் என ஒரு விமானத்தை அனுப்பி 200 பேரை குதிஸ் கட்டுப்பாட்டில் உள்ள யெமனில் இருந்து கொண்டு வந்திருந்தார்கள். அது பெரிய பலத்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அல்லது ஒரு ஆக்ரோஷத்தை இந்த எதிர்கட்சிகளிடையே ஏற்படுத்தி இருந்தது என்றால், எவ்வாறு ஈரான் இவ்வாறு கூட்டு செய்யலாம் என்று. ஆனாலும் வெற்றிகரமாக ஈரான் அந்த விமான பரப்பை மேற்கொண்டிருந்தது. அவர்கள் இறங்க வேண்டிய விமான தளத்தை சவுதியும் அமெரிக்காவும் தாக்கி இருந்தாலும் அவர்கள் வேறு ஒரு விமான தளத்தில் இறங்கி அந்த மேற்படி தாங்கள் விரும்பியவர்களை ஈரானுக்கு கொண்டு வந்து சென்றிருந்தார்கள் என்பது அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதன் பிறகுதான் இந்த குதிஸின் பங்களிப்பு என்பதும் கூடியிருந்தது. எனவே இப்பொழுது இந்த மத்திய நாடுகள் இவ்வாறு செய்யாவிட்டாலும் சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய பொருளாதாரத்தை காப்பதற்காகவும் தங்களுடைய இறையாண்மை எல்லைப்பகுதிகளில் குதிஸின் தாக்குதல்களில் இருந்து தப்பிவிப்பதற்காகவும் இந்த போரில் இணைய வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் இது வித்தியாசமான முடிவுகளை கொண்டு வரும். குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள், இந்த இவ்வாறான தாக்குதல்களை இவர்கள் மேற்கொண்ட பொழுது ஈரான் அமெரிக்கா எதிர்பார்க்காத அமெரிக்க படைத்தளங்கள் மீதான தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அந்த தாக்குதல் என்பது ஜோர்டானிய தளங்களை நோக்கி நகர்த்தப்பட்டிருந்தது. இப்பொழுது அமெரிக்காவிற்கு உள்ள சிக்கல் என்னவென்றால், ஈரானினுடைய ஏவுகணைகளை தடுப்பது என்பது சிரமமாகிவிட்டது. அதிலும் குறிப்பாக ஒரு நடுத்தர ஏவுகணை, அதாவது ஈரானின் பல வகையான ஏவுகணைகளில் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட ஏவுகணைகள் பெரிதாக பாவிக்கப்படாதவையாகவும், இந்த நடுத்தர ஏவுகணை தற்பொழுது பாவிக்கப்படுவது தன்னுடைய திசைகளை திருப்புவதற்காக அதற்கு சேட்டலைட் கைடட், அதாவது அந்த ஏவுகணை ஏவப்பட்டதும் செய்மதிகளால் அது வழிநடத்தப்படுவதாகவும், இவர்களுடைய இந்த ஏவுகணை எதிர்ப்பு திறன்களை இல்லாத செய்வதற்காக அது தன்னை பயணப்பாதையை மாற்றி மாற்றி பயணிப்பதாக கொண்டிருக்கின்றது. இதனால்
இந்த $1 மில்லியன் பெறுமதியான இந்த ஏவுகணை என்பது அமெரிக்க படைகளுக்கு சிம்ம சொப்பனமாகியுள்ளது என்றால் துல்லியமாக இலக்கை தாக்குகின்றன. இப்பொழுது நாங்கள் ஒரு உண்மையை ஏற்க வேண்டும் என்னவென்று சொன்னால், இந்த தாக்குதல்களின் பொழுது அமெரிக்கா பெரிய இழப்புகளை சந்தித்ததற்கான காரணம் இந்த ஏவுகணைகளின் துல்லியமாக வந்து தாக்குகின்ற திறன். அதன் காரணமாக அவர்களுடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு என்பதை அவர்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலும் ஈரான் அதனை அறிவிக்கின்றது, தாங்கள் இந்த தளங்களில் இவ்வாறு தாக்கினோம், இந்த தளங்களில் இவ்வாறு தாக்கினோம் என்று. அதனை உறுதிப்படுத்துவதாக செய்மதிப்படங்கள் வருகின்றன. செய்மதிப்படங்களை அமெரிக்க ஊடகங்களை வெளியிடுகின்றன. ஆம், இந்த இடத்தில் தாக்குதல் நடந்திருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் இவர்களுக்கு பெரிய இழப்பாக கூறுவது என்று சொன்னால், இந்த எண்ணெய் மீள்நிரப்புகின்ற கப்பல்கள், மன்னிக்கிறோம், விமானங்கள் 8 விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல போரரங்கில் இருந்து 3 விமானங்கள் அகழ்த்தப்பட்டிருக்கின்றன. பல உலங்கு வானூர்திகள், ட்ரோன்கள் போன்றவை எல்லாம் தாக்கப்படுகின்றன. அவை ஒவ்வொரு நாடுகளிலும், அதிலும் குறிப்பாக ஜோர்டான் தான் அதிகமான தாக்குதலை பெறுவதாக இருந்து வருகின்றது. அதுக்கு அடுத்ததாக குவைத், ஈராக் போன்றவையும் சவுதி போன்றவையும் இருக்கின்றன. எனவே சவுதி அரேபியா இவ்வாறான ஒரு தாக்குதலில் ஈடுபடாமல் விட்டால் சவுதி அரேபியா 3ஆம் நாடுகளின் நிலையை அடையும் என்பதில் எந்தவித அதாவது மாற்று கருத்தும் இருக்க தேவையில்லை. என்னவென்று சொன்னால், மத்திய கிழக்கை வறுமை நிலைக்கு தள்ளுகின்ற ஒரு இஸ்ரேலின் கபட நாடகமாக இந்த போர் தொடர்ந்து செல்வதையும், இவ்வாறு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது நெத்தன்யாகு அமெரிக்காவிற்கு வந்து இருவருக்கும் உள்ள நெருக்கத்தை காட்டுவதாகவும் இருப்பதாகவும் ஈரானை சினம் கொள்ள வைத்திருக்கின்றது. ஈரான் இவர்கள் எதிர்பாராத தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. எனினும் எவ்வாறு இந்த போர் செல்லும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அமெரிக்க தரப்பு தாங்கள் அதனை ஈரான் தாக்குதல் நடத்திய ஏவுகணை தாக்குதலை முறியடித்து விட்டதாக தெரிவித்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது தாக்குதல் முறியடிப்பு அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட செய்தியாக இருக்குமா, அல்லது தொடர்ந்து வருகின்ற தாக்குதல்களையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை அமெரிக்காவிடம் இருப்பதான ஒரு செய்தியை அமெரிக்கா சொல்ல வருகிறதா? எவ்வாறு நீங்கள் இதனை பார்க்கிறீர்கள்? இல்லை, அமெரிக்கா இந்த விவகாரத்தில் செயற்படுகின்ற தன்மை எவ்வாறு என்று சொன்னால், அவர்களால் இப்பொழுது இந்த ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து தப்புதல் என்பது கடினம் என்றால் தங்களுடைய படைநிலைகளில் இருந்து படைகளை விலக்கி வைத்திருக்கின்றார்கள். அதேவேளை திருத்துமானங்கள் மற்றும் தங்கள் ஹேங்கர்ஸ் எனப்படுகின்ற விமானங்கள் தரித்து நிற்கின்ற அல்லது பாதுகாத்து வைக்கப்படுகின்ற விமான ஓடு தளங்களுக்கு அருகில் உள்ள கட்டடங்கள் போன்றவற்றில் எல்லாம் அந்த விமானங்களை அகற்றி அவற்றை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்கின்றார்கள். அதே போல தங்கள் இலக்குகள் தாக்கப்படும் பொழுது தங்களுக்குரிய பாதுகாப்பு, அதாவது பாதிப்பு என்பது குறைவாக இருப்பதற்காக இங்கு உள்ள ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மத்திய கிழக்கு போரரங்கு என்பது ஒரு பாலைவனம் சார்ந்தது. எனவே அங்கு மலைகள், காடுகள் போன்ற மறைவிடங்கள் இல்லை. கட்டடங்கள் தான் மறைவிடங்களாக இருக்கக்கூடிய விடயங்களாகவும், இங்கே உள்ள அவர்களுக்குள்ள பலவீனங்கள் என்னவென்று சொன்னால், இந்த கண்டெய்னர் ஹவுசஸ் எனப்படுகின்ற இந்த கண்டெய்னர்கள் மூலம் உருவாக்கப்பட்ட வதிவிடங்கள் தான் இந்த இராணுவத்தினருக்கான வதிவிடங்களாக இருந்தன. இப்பொழுது பல நாடுகளிலும் கூட அந்த திட்டங்கள் பரிசீலிக்கப்படுகின்றது. இந்த கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற கண்டெய்னர்ஸின் வெளி மாதிரிகளை வைத்து உள் மாதிரியில் வீடுகளை உருவாக்குவது என்பது. அவ்வாறான வீடுகளில் தான் இந்த இவ்வாறான படையினர் தங்கி இருக்கின்றார்கள். அவை அடுத்ததாக ஒவ்வொன்றும் பக்கத்தில் இருப்பதால் அதற்குரிய பாதிப்புகள் என்பது பலத்ததாகவும், அதேவேளை அவை கட்டடங்கள் சீமெந்து போன்றவற்றால் கட்டப்படாத காரணத்தால் இந்த அழிவுகள் என்பது பெரிதாகவும் இருப்பதால் இவ்வாறாக இவர்கள் செய்கின்றார்கள். குறிப்பாக இவ்வாறு கூறலாம், அதாவது அமெரிக்காவின் இந்த பேட்ரியோட் மிசைல் சிஸ்டமோ அல்லது தாட் எனப்படுகின்ற அவர்களுடைய இன்னும் ஒரு ஏவுகணை எதிர்ப்பு திட்டமோ தற்பொழுதைய இந்த ஈரானின் புதிய தொழில்நுட்பத்துக்கு ஈடாக இல்லை என்கின்ற ஒரு தன்மையை உலகமே ஏற்றுக்கொள்ளுகின்றது. அமெரிக்கா அதற்கு சவாலான நிலையில் அவர்கள் அதாவது அதை எதிர்கொள்கின்றார்கள். ஈரான் தனது முழுமையான அல்லது தான் வைத்திருக்கின்ற ஏனைய ஏவுகணைகளின் திறன்களை கூட பாவிக்காமல் ஒரு ஏவுகணையில் அது தங்கியிருப்பதற்கான காரணம் இந்த ஏவுகணை அவர்களுக்கு தலையீடியை கொடுக்கின்றது என்பதற்காக.
செய்வதற்காக. அதுதான் உண்மை. அவர்கள் தொடர்ந்தும் தாக்கலாம். ஆனால் தாக்குதலின் பொழுது அழிவு ஏற்படுமா என்றால் இல்லை என்று கூற வேண்டும், அவ்வளவு பெரிதாக படையினருக்கு. ஆனால் இந்த தொழில்நுட்ப மையங்கள், இப்பொழுது அமேசான் எவ்வாறு தாக்கி அளிக்கப்பட்டதோ, அல்லது கணனி கம்ப்யூட்டர் சர்விங் ஸ்டேஷன், அதாவது எவ்வாறு தரவு நிலையங்கள் தாக்கப்படும் போன்றவர்கள் என்றால் அவை உடனடியாக மாற்றப்பட முடியாதவை. அதே நேரம் அமெரிக்கா கூட ஒரு பெரிய யுத்த குற்றமாக இருந்தாலும் அவர்கள் அதனை தொடர்ந்து செய்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், பாலங்களையும் நீர் மற்றும் மின் நிலையங்களையும் அளித்தல். இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பாலங்கள் ஒரு போரின் பொழுது பாலங்கள் அளிக்கப்படுகின்ற பொழுது அவற்றை மீள கட்டுதலுக்கான காலம் என்பது பெரிதாக தேவை. என்றால் மலை சார்ந்த நாடாக ஈரான் இருப்பதால் அங்கே உள்ள பாலங்கள் ஏதோ நாங்கள் கற்பனை பண்ணுகின்ற நாடுகளின் பாலங்களைப் போல அல்லாமல் அவை பெரிய பள்ளத்தாக்குகளை கடந்து செல்வதற்கான பெரிய வேலை திட்டங்களை கொண்டனவாக இருக்கும். எனவே ஈரானை பொறுத்த விரைவில் இருந்து அவற்றை மீள கட்டியமைப்பது என்பதற்கு வருடங்கள் எடுக்கும். அதே போன்று அவர்களுடைய மின் பிரப்புகள் அல்லது மின் சேமிப்பு நிலையங்கள் போன்றவை தாக்கப்படுகின்ற பொழுது அவற்றிலிருந்து மீள் வருவதும் கடினமாக இருக்கும். எனவே அமெரிக்கா மக்களின் தேவை இலக்குகளை வைத்து தாக்குகின்றது. அதன் காரணமாக நிச்சயமாக ஈரான் பலத்த பாதிப்பை பெறுகின்றது என்கின்ற உண்மையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா இப்பொழுது இந்த ஈரானிய படை இலக்குகள் என்பதை விட்டு பாலங்களையும் மின் உற்பத்தி நிலையங்களையும் தாக்குவதில் தான் கவனம் செலுத்துகின்றது. ஆமாம், இவ்வாறு பொருளாதார ரீதியாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது பாரதூரமாக இருந்தாலும் ஈரானை பொறுத்தவரையில் அதற்கான ஆதரவு நிலை என்பது மக்கள் மத்தியில், மக்கள் இவ்வாறான துயரங்களை சந்தித்தாலும் அது ஒரு ஆதரவு நிலையான போக்கில் தான் சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்று CNN வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நிலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனைக்கு ட்ரம்ப் தான் முழு காரணம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அதில் இந்த ஈரான் போரையும் அவர்கள் தொட்டு சென்றிருக்கின்றார்கள். ஏனைய விடயங்களையும் குறிப்பிடுகிறார்கள். 74% பேர் கிட்டத்தட்ட டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்து கணிப்பு என்பது CNN என்பது ஒரு ஆதரவு நிலை ஊடகமாக பார்க்கப்பட்டாலும் ட்ரம்புக்கு எதிராக செயற்படுகின்ற ஒரு ஊடகமாக இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பின் முடிவுகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது உண்மையில் மக்களுடைய குரலாக வெளிவந்த கருத்து கணிப்பாக பார்க்கலாமா? இல்லை, இந்த விடயத்தில் ஒரு அதாவது முக்கிய கருத்தை எடுத்து செல்ல வேண்டும். இந்த அதாவது பொருளியல் ரீதியில் நாட்டை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு செல்கின்றார்கள் என்ற பொழுது அதற்கான கருத்தியலில் நீங்கள் குறிப்பிட்டது போல 74% மக்கள் இல்லை, அவர் முக்கியமான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துகின்றார்கள் என்று சொன்ன பொழுதும் அவர்கள் ஏனைய பிரச்சனைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது சுமார் 64% அல்ல 62% மேற்பட்டவர்கள் இவ்வாறான கருத்தியலை கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பொருளாதாரம் மாற்றமல்ல, பணவீக்கம் மற்றும் இந்த சுகாதார கேடுகள், அந்த சுகாதார ஹெல்த் கேர் எனப்படுகின்ற மக்களுக்கான சுகாதார சேவைகளில் உள்ள தாக்கங்கள் மற்றும் கல்விக்கான நிரூபிப்பு போன்ற பலவற்றையும், அதில் முக்கியமாக அதாவது இந்த வருமானத்திற்கேற்ப வீடு மற்றும் அந்த அரசாங்கத்தின் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. மற்றது உண்மையான பிரச்சனையாக இந்த அதாவது இந்த விலையேற்றம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் மந்தம் போன்றவை எடுக்கப்படுகின்றன. இது நிச்சயமாக இந்த நவம்பர் 6ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த கருத்து கணிப்புகளின் பொழுது இடம்பெறுகின்ற இந்த வாக்கு என்பது எவ்வாறு இன்னும் 3-4 மாதங்களுக்கு பிறகு இருக்கும் என்பதை இனிவரும் காலங்களில் அவர்கள் எடுக்க போகிற நடவடிக்கைகள் தான் தீர்மானிக்கும். இங்கே ஒரு உதாரணத்தை தொட்டு செல்லலாம் என்றால், தற்பொழுது இந்த நியூயார்க் நகர முதல்வர் மம்தானி ஒரு திட்டத்தை இந்த வாரம் கொண்டு வந்திருக்கின்றார். என்னென்றால் தங்களுடைய நகரத்தால் நடத்தப்படும் கடைகள் என இதன் மூலம் உடனடியாகவே 30% விலை குறிப்பு பொருட்களில் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் ஒரு பொருளை வேறொரு கடையில் $1 வேண்டுவதை இங்கே $1 வேண்டக்கூடியதாக உடனடியாகவே $1 அன்னளவாக அவ்வாறான 30% அல்லது $1 வேண்டக்கூடிய பொருளை வெளியே இங்கே 70% வேண்டக்கூடியதாக உடனடியான ஒரு மாற்றம் தெரிகின்றது. இது பல வர்த்தகர்களையும்
மிகவும் கடுமையாக பாதிக்கின்றது என்றால், இவ்வாறு நிலைமை சென்றால் தங்களுடைய வருமானம் குறையும் என்று. இவ்வாறான நடவடிக்கைகள் வேறு இடங்களுக்கும் விஸ்தரிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு மாறுதலை கொண்டு வரும். இங்கு உள்ள உண்மை என்னவென்று சொன்னால், இவை ஜனநாயக நாடாக அந்த மேற்குலகம் இருக்கின்றபடியால் இங்கே விலை கட்டுப்பாடு என்பது எந்த விடயத்திலும் இல்லை. அந்த அவ்வாறான நிலையில் இந்த மக்களின் குரல் கூட இப்பொழுது இந்த பொருளாதாரம் குறித்து வந்திருப்பதால் இது சில வேளைகளில் பெரிய பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இஸ்ரேலிய பிரதமரும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சந்தித்து வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்கள் என்பது வெளி உலகுக்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறது? வெள்ளை மாளிகை சார்பாக இந்த கூட்டம் நடைபெற்ற உடனேயே அதனை ஒரு பெரிய இதுவரை சந்திப்பில் எட்டாத பல விடயங்கள் எட்டியது போன்ற ஒரு எண்ணப்பாட்டை தோற்றம் அளிக்கும் வகையில் அவர்களுடைய கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இதில் ஒரே ஒரு விடயம் இருக்கின்றது. நாம் என்னவென்று சொன்னால், லெபனான் விவகாரத்தில் இஸ்ரேல் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை கட்டுப்படுத்த முடியாத தரப்பாக இன்று வரை அமெரிக்கா இருக்கின்றது. அந்த விவகாரத்தில் அவர்கள் ஒரு ஒற்றுமைக்கு வந்தார்கள் என்றால் அது வெற்றி. அதை விடுத்து இல்லாவிட்டால் இப்பொழுது ஈரான் கூட இதில் இந்த விடயத்தில் கோபமுறும். ஏனென்றால் தாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கின்ற பொழுது அந்த பேச்சுவார்த்தைக்கு தடையாக லெபனானில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்ற ஒரு தரப்பை அழைத்து பாராட்டி விருந்து வைத்து அனுப்புவது என்பது அவர்களிடையே ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்குமான உறவு என்பது மிகவும் வலுவானது. இவர்கள் அதாவது நெத்தன்யாஹு இதுவரை 5 ஜனாதிபதிகளை சந்தித்திருக்கின்றார். அது கிளின்டன், ஒபாமா, ஜோ பைடன் மற்றும் நான் நினைக்கிறேன் இப்பொழுது எங்களுடைய டொனால்ட் ட்ரம்ப், இன்னும் ஒருவர் ஜோர்ஜ் புஷ். அப்ப இவ்வளவு ஜனாதிபதிகளையும் சந்தித்த 5 பேரை சந்தித்துக் கொண்டு ஒரே தலைவராக அவர் அங்கிருந்து வருகின்ற பொழுது இங்கே உள்ள தலைமைகளில் அவருக்கு மிகவும் ஆதரவாகவும் கண்மூடித்தனமாக ஆதரிப்பவராகவும் இருப்பவர் தற்போதைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். மற்ற எந்த ஜனாதிபதியும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை. எனவே இது ஒரு அவர்களிடையே உறவு என்பது மற்ற நாடுகளுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, அதாவது இவர்கள் இப்பொழுது 2 நாடுகளும் ஈரான் மீதான தாக்குதலை தொடர்பாளர்களாக இருந்தால் இந்த பொருளாதார வீக்கம் என்பது அனைத்து நாடுகளுக்கும் செல்ல போகின்றது. அதுதான் கவலை தரும் விடயமாக இருக்கின்றது. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.